ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. யஸ்வந்த் வர்மா கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றுறாங்க. எல்லாமே 500 ரூபாய் கட்டு எரிந்த நிலையில் இருக்கு. எஃப்ஐஆர் கூட போட முடியாது, அதிகாரம் இல்ல. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னை வரைக்கும் நீதிபதிகள் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. தங்கர் சொல்வதை போல ஒரு நீதிபதியை நீக்குவதற்கு வழி இல்லை என்பது அப்பட்டமான பொய். நீதிபதியை பணி நீக்கமும் செய்ய மாட்டாங்க. ஆனா நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீதிமன்றத்தை அதிகாரம் இருக்கிறதா நீதிபதி நாங்க ஒண்ணுமே கை வைக்க முடியலன்பாங்க. இது எல்லாமே தங்கர் கொதித்து போனார். ஆளுநர் என்பவரே ஒரு அரசமைப்பில் முக்கியமான அங்கம். ஆளுநர் முடிவெடுக்கல. நாடாளுமன்றத்தை நோக்கி உச்சநீதிமன்றம் அனுப்புகின்ற அணுகுண்டு அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஒட்டுமொத்த அதிகாரமும் பார்லிமெண்ட் நோக்கி போகணும்னு நினைக்கிறார். அப்ப நம்ம நினைச்சதை சாதிக்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் மேலேயோ வழக்கு தொடர வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை அனுமதி வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு கோடிட்டு காமிக்கிறார் தங்கர். 71ல கொடுத்தாங்கல்ல தீர்ப்பு. அதனாலதான் எங்களுக்கு வருமா மேல ஒண்ணுமே பண்ண முடியல. இங்க சிபிஐயால நேரடியா வழக்கு தொடர முடியல. இல்லைன்னா நாங்க கைது பண்ணிருப்போம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வர்மா அவர் வீட்டில் தீ விபத்து ஏற்படுது. உடனே அங்கே போகிறாங்க. அங்கே 500 ரூபா கட்டுகள்லாம் எரிந்து காணப்படுது. இது நாடு பூரா பரபரப்பாகுது. அப்போ துணை குடியரசுத் தலைவர் தங்கர் சொல்லியிருந்தார், நீதிபதி வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, இது மத்திய அரசு ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவில் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே கருத்து தெரிவிச்சிருந்தார். அது ஒரு பேசு பொருளாக இருந்தது. இப்போ கேரளாவில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். இதே விவகாரத்தை பேசியிருக்கிறார். இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாத நிலைமையில் இருக்குது. அதாவது அடிப்படையில் துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் ஒரு வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியவர். டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் பணியாற்றியிருக்கிறார். அப்போ அவருக்கு சட்டங்கள் தெரியும், சட்ட நுணுக்கங்களையும் தெரிஞ்சவர் தான். ஆனால் இவரை வைத்துக்கொண்டே தொடர்ச்சியாக நீதிமன்றங்களை மறைமுகமான ஒரு த்ரெட் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றங்களை தாக்குதல், வார்த்தை போரில் தாக்குதல் நடத்துவது அல்லது கருத்து என்கிற பேரில் பயமுறுத்துவது, நீதிமன்றத்தை முடக்குவது என்கிற போன்ற செயல்களுக்கு துணை ஜனாதிபதியை தங்கரை பயன்படுத்துகிறார்கள் என்று நான் சொல்லலை. காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் காட்கே சொல்லியிருக்கிறார், ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார், பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது தன்கரை வைத்து நீதிமன்றத்தை பயமுறுத்த பார்க்கிறார்கள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். யஸ்வந்த் வர்மா அவர் டெல்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் தான். அவர் வீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட், தீ விபத்து ஏற்பட்டு தீயணைப்புத்துறை போய் தீ அணைக்கும் பொழுது ஒரு ரூமில், ஒரு அறையில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றுறாங்க. எல்லாமே 500 ரூபாய் கட்டு எரிந்த நிலையில் இருக்குது. முதல்ல இதுக்கு பணமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ முதல்ல வந்த செய்தி பணம் எரிந்தது. அப்புறம் சொன்னாங்க பணம் கைப்பற்றப்படலைன்னு. மாற்றி மாற்றி சொன்னாங்க. இறுதியில் பணம் கைப்பற்றப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. இது நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால் அவரை டெல்லியிலிருந்து அலகாபாத்துக்கு மாற்றம் செஞ்சாங்க. இதுதான் பணி எதுவும் கொடுக்கல, மாற்றம் செஞ்சாங்க. பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி தங்கர் சொன்ன மாதிரி ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இதில் இருக்கிறது. இதில் 2 பேர் கருத்துக்களை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, ஒரு நீதிபதி மேலே எஃப்ஐஆர் போடுவதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறதா, குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மேலே ஒரு குற்றவியல் வழக்கு தொடர முடியுமா என்கிற பார்வை ஒன்று. இன்னொன்று, ஒரு நீதிபதி குற்றம் செய்தார் என்றால் அவரை பதவியை விட்டு நீக்க முடியுமா. 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. இப்போ தன்கர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்கு, முன்னாடி சொன்னார் நீதிபதிகள் மேலே ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாரு, அவர்கள் எஃப்ஐஆர் கூட போட முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதற்கு காரணம் 1991 நடந்த ஒரு வழக்குக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்ன வரைக்கும் இருக்குது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னை வரைக்கும் நீதிபதிகள் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. நான் என்ன கேட்குறேன், முதல்ல சட்டத்தை பேசிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம தர்மத்தை பேசுவோமே. இப்போது ஒரு நீதிபதி மேலே குற்றம் இருந்தால் அவரை நீக்க முடியுமா? நீக்க முடியும். எப்படி நீக்க முடியும்? இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துறீங்க, இதை உச்சநீதிமன்றமே இது குற்றம் என்று கருதுகிறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க.
இந்த நீதிபதி மேல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீக்க வேண்டும். காரணம், ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியவோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியவோ நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. எப்படி நீக்கணும்? ஒரு மக்களவையில் ஒரு 100 எம்பிக்கள் கையெழுத்திடணும், இவர் மேல குற்றம் இருக்கு, இவரை நீக்கணும்னு. மாநிலங்களவையில் ஒரு 50 எம்பிக்கள் தீர்மானம் கொண்டு வரணும், அதை வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட் வந்து ஒரு தீர்மானத்தை இயற்றி ஜனாதிபதிக்கு அனுப்புனா ஜனாதிபதி அவரை நீக்குவார். இது வழிமுறை இருக்கிறது. அப்ப தங்கர் சொல்வதை போல ஒரு நீதிபதியை நீக்குவதற்கு வழி இல்லை என்பது அப்பட்டமான பொய். அவர் துணை ஜனாதிபதி தான், எங்களுக்கு நீக்குவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்றிய அரசுக்கு இல்லை, அதை ஒத்துக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? யார் அங்கே வந்து ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்காங்க? நாடாளுமன்றம் யாருடைய பொறுப்பில் இருக்கு? யாருடைய எம்பிக்கள் அதிகமாக இருக்காங்க? இதே ஒன்றிய அரசுடைய எம்பிக்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. அப்போ ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரு நீதிமன்றத்தை, ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஒன்று. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றேன்னா, 2019 இந்த உதாரணத்தை சொல்லிட்டு வரேன். 2019 அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த SN சுக்லா, 2019 அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த SN சுக்லா மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டது. இவர் வந்து ஒரு குற்றவியல் பிரச்சனையில் இருக்காரு, இவர் மேல இவரை நீக்கணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன்னா ஒருத்தர் மேல வழக்கு வந்து அவரை நீக்கணும்னா கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் முடிவெடுக்கணும். அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் யாருன்னா ரஞ்சன் கோகாய், இப்போ பாஜக எம்பியா இருக்காருல்ல அந்த ரஞ்சன் கோகாய். அவருக்கு கடிதம் எழுதுறாங்க இவர் மேல குற்றம் இருக்குன்னு. அவரோட ஏன்னா இந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியான SM சுக்லா மேல CBI வழக்கு தொடர்க்க அனுமதி கேட்கிறாங்க. இவர் மேல லஞ்ச ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லி CBI கேட்கிறாங்க. யாருடைய ஆட்சி இதெல்லாம்? பாஜகவோட ஆட்சி தான், பாஜகவோட CBI தான், அவங்க தான் கேட்கிறாங்க. ரஞ்சன் கோகாய் அனுமதி கொடுக்கிறார். என்ன அனுமதி கொடுக்கிறார்? பாராளுமன்றத்துக்கு அனுமதி கொடுக்கிறார். எப்படி? இவர் வந்து குற்றம் இருப்பதா நானும் உணர்றேன், இவர் வந்து CBI ஒரு வேளை வந்து விசாரிக்கட்டும், ஆனால் இவர் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர், இவரை நீக்குங்கள் என்று பார்லிமெண்ட் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து தீர்மானம் ஏற்று ஜனாதிபதிக்கு கொடுத்தால் அவர் நீக்கப்படலாம் என்று ரஞ்சன் கோகாய் வந்து ரெக்கமெண்ட் பண்றார். இன்னைக்கு வரைக்கும் நீக்கினாங்களா? இரண்டாவது இப்ப சொல்றார் தங்கர், எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அப்ப அதிகாரம் இருக்கிறது. ஆனா தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை தங்கர் வந்து எப்படி கேள்வி கேட்கிறார்? நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறார் மறைமுகமாக. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் ஒரு 10 தீர்மானங்களை தமிழக ஆளுநர் RN ரவி கிடப்பில் போட்டு வச்சிருந்தார். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்னது? இது காலதாமதம் ஏற்படுத்தினதுனால இனி ஆளுநர் முடிவெடுக்க வேண்டிய காலமெல்லாம் கடந்து போயிடுச்சு, நாங்களே அனுமதி கொடுக்குறோம். எதன் அடிப்படையில் அனுமதி கொடுத்தாங்க? அரசமைப்பு சட்டம் 142 விதியின் பிரகாரம் ஒரு சிறப்பு அதிகாரத்தின் கீழே நாங்களே கொடுக்குறோம், நீங்க வந்து அந்த சட்டத்தை அமுல்படுத்திடலாம். இது வந்த உடனே தான் தங்கர் கொதித்து போனார். என்ன கொதித்து போனார்? ஆளுநர் என்பவரே வந்து ஒரு அரசமைப்பில் முக்கியமான அங்கம், ஆளுநர் முடிவெடுக்கல, ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டும் கூட அங்க ஜனாதிபதி முடிவெடுக்காத ஒரு விஷயத்தை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எப்படி முடிவெடுக்கலாம்? அவர்களுக்கு இருக்கின்ற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இது பாராளுமன்ற நாடாளுமன்றத்தை நோக்கி உச்ச நீதிமன்றம் அனுப்புகின்ற அணுகுண்டு, அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஏவுகணை. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்றத்தை நோக்கி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள், ஏவுகணை போல் பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இப்ப இப்படி சொன்னார்ல, அப்ப அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்கு. அவங்க ஒன்றும் சட்டத்தை காமிக்காம இல்லை. ஆனா என்ன சொன்னார்னா, இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும், முழுமையா பாராளுமன்றம் தான் பெருசு அப்படின்னு சொன்னார். இப்ப சொல்றாரு நீதிபதிகள்லாம் வந்து குற்றம் செய்யறாங்க, நீதிபதிகள் மேல குற்றவியல் தண்டனை பிரகாரம் ஒரு FIR போட முடியல சட்டம் பிரகாரம், அதுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு நீதிபதிகளை கேட்க முடியல, கேள்வி கேட்க முடியல. அப்ப இந்த சட்டத்தை குறைக்கணும். மீண்டும் எங்க வர்றாங்க?
அதாவது இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒன்றிய அரசு ஒரு குழு அமைச்சாங்க இவர் மேலே. அதாவது டெல்லியுடைய கமிஷனர், போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. சொல்லப்போனால் தீயணைப்புத்துறை தலைவர் அந்த குழுவில் இருந்தார், முக்கிய அதிகாரிகள் குழுவில் இருந்து இது உண்மையா, இந்த பணம் கைப்பற்றப்பட்டது உண்மையாங்கிற அந்த இதை கேட்டாங்க, மாற்றி பேசினாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த குழு கொடுக்கின்ற அறிக்கையை வைத்து இன்றைக்கி தலைமை நீதிபதி வழக்கு தொடர அனுமதிக்க போகிறாரு. இது ஒரு ப்ராசஸுங்க. இப்போ நீதிபதி மாற்றம், இப்போ இருக்கின்ற கவாயை நீதிபதி என்ன செய்வார், அதை பார்த்து ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக இப்போ ஏன் பாருங்கள், அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்த வர்மாவிற்கு எந்த கேஸும் கொடுக்கறது இல்லை. இப்போ அவர் நீதிபதியாக இருந்தாலும் கூட அவர் இன்னைக்கு எந்த வழக்குகளும் அவர் தலையிடுவதில்லை. அவர் சொல்லப்போனால் பேருக்கு தான் நீதிபதியாக இருக்கார். காரணம், இந்த விஷயத்தில் ஒரு முடிவெடுக்காமல் அவருக்கு எந்த வழக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க வழிகாட்டுதல். ஒரு நீதிபதியை எடுத்தவங்க கவிழ்த்தோன்னா பண்ண முடியாது. அது ஒரு நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி என்பது சொன்ன தலைமை நீதிபதி போன்றவர்கள் எல்லாம் ஒரு முக்கிய இடத்தில் இருப்பவர்கள். அவர்களை விசாரித்து அந்த குற்றம் உண்மையா என்றால் தான் உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி வழக்கு தொடுக்கவே அனுமதி கொடுப்பார். ஏற்கனவே இந்த சுக்லா விஷயத்தில் அனுமதி கொடுத்ததையே இன்ன வரைக்கும் ஒன்றிய அரசு ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கு வரைக்கும் சுக்லா அதுக்கப்புறம் பணி நீக்கம் செய்யப்படவே இல்லை. அவரும் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியை குறை சொல்கின்ற தன்கர், அவர் இப்போ அவர் மேலே குற்றம் இருக்குது, அவரை பணி நீக்கலாம் சொன்னால் பாராளுமன்றத்தில் இது போன்ற ஒரு இம்பீச்மெண்ட், அதுக்கு பேர் இம்பீச்மெண்ட் கொண்டு 100 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு, மக்களவையில் 100 எம்பி, மாநிலங்களில் 50 பேர் கையெழுத்து போட்டு பணி நீக்கம் செய்யலாம், பரிந்துரைக்க ஜனாதிபதிக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் செய்யுமா அப்படிங்கிற கேள்விதான். இப்போ இவர் என்ன செய்வாங்க தெரியுமா, நீதிபதியை பணி நீக்கமும் செய்ய மாட்டாங்க, ஆனால் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீதிமன்றத்தை அதிகாரம் இருக்கிறனா நீதிபதி நாங்கள் ஒன்றுமே கை வைக்க முடியலன்பாங்க. இது எல்லாமே திட்டமிட்டு நீதிமன்றத்துக்கு இருக்கின்ற, குறிப்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கின்ற அந்த அரசமைப்பு சட்ட விதி 142 நீக்குவதற்கு தொடர்ந்து துணை ஜனாதிபதி தன்கர் இந்த குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டே இருக்கார், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் சட்டம் இந்த வழிமுறைகள் மூலமாக நீதிபதியை, குற்றம் செய்யக்கூடிய நீதிபதியை நீக்கலான்னு சொல்லும் பொழுது அந்த வழிமுறையை பற்றி பேசாமல், அந்த வழிமுறைக்கு அரசு செவிசாய்க்காமல், அவர்கள் யாருடைய ஆட்சி இருக்கோ அதுக்கு அவர்கள் உடன்படாமல் இன்னைக்கு நீதிபதியை கூட சொல்றாங்க. இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன கேட்டாரு, அரசமைப்பு சட்டம் 200 கொடுத்திருக்கின்ற அந்த விதியின்படி ஆளுநர் நடந்து கொள்கிறாரான்னு கேட்டார். இவங்க கேட்குறாங்கல்ல, அப்போ அரசமைப்பு சட்டம் விதி 200 பிரகாரம் ஒரு ஆளுநருக்கு இவ்வளவுதான் அதிகாரம் இருக்கு, அதை வைத்து தானே ஆளுநர் நடந்து கொள்ளணும். அதை கேட்டதற்கு ஏன் தன்கருக்கு கோபம் வருதுன்னு கேட்கிறேன். அதை கேட்டதற்கு நாங்கள் சிறப்பு அதிகாரம் 142 பயன்படுத்திக்கிட்டு இதை தமிழக அரசு இந்த 10 தீர்மானங்களையும் சட்டமாக்கலாம் என்று சொன்னதை உங்களால் தாங்க முடியல. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தை என்ன கேள்வி கேட்குறீங்க, நீதிபதிகளுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறதை போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்க. அரசமைப்பில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற சிலருக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன், ஆனால் ஒன்று, அவர்கள் பதவியில் இருக்கும்போது, இப்போ ஜனாதிபதி பதவியில் இருக்கும்போது நீங்கள் அவரை விசாரிக்கவே முடியாது. இப்போ பதவியில் இருக்கின்ற ஆளுநர்களை நீங்கள் எதுவுமே போய் கைது பண்ண முடியாது. ஜனாதிபதியவோ துணை ஜனாதிபதியவோ ஆளுநரையோ கைது பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு முதல்வரை கேள்வி கேட்குறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை, இப்போ நீங்கள் டெல்லியில் இருக்கின்ற முதல்வரையே கைது செஞ்சாங்க. ஆனால் அரசமைப்பு சட்டம் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஆளுநருக்கு சிறப்பு விதிகள் கொடுத்திருக்கிறது. அவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, அவருடைய அதிகாரம், அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் நீதிபதிகளுக்கும். ஆனால் அதை நீக்குவதற்கு வழிமுறை இருக்கா இல்லையா? இப்போ ஆளுநரை நீக்குவதற்கு ஜனாதிபதிக்கு வழிமுறை இருக்கிறது, ஜனாதிபதியை நீக்குவதற்கு பார்லிமெண்ட்டுக்கே அதிகாரம் இருக்கிறது. இப்போ ஒரு ஜனாதிபதி வேண்டாம் அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட் 4 மடங்கு எம்பிக்கள் நினைத்தார்கள் என்றால் அது சிறப்பு அதிகாரம் இருக்கிறது, பார்லிமெண்ட்டுக்கு நீக்க முடியும். அந்த சட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தப்படலை. ஏன்னால் அவர்களுக்குன்னு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு டிக்னிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி தான் நீதிமன்றத்துக்கும். நீதிபதிகள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, ஆனால்
அவர்கள் மேல் அபூர்வமாக குற்றம் வரும் பொழுது அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு வழிமுறைகள் இருக்கிறது இடத்துல. அந்த வழிமுறைகள் இப்படி போங்க தானே சொல்கிறோம். நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சிறப்பு அந்தஸ்து வைத்திருக்கிறது, அதை நீக்கணுங்கிற உங்கள் குறிக்கோள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. உச்சநீதிமன்றம் வைத்திருக்கின்ற அந்த சிறப்பு அந்தஸ்து 142 நீக்குவதற்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்தா, இப்போ டெல்லியில் கவர்னருக்கு அதிகாரம் பெருசா இல்லை முதல்வருக்கு பெருசாங்கிற பிரச்சனைலாம் வந்தது. அதில் வந்து ஒரு பாராளுமன்ற அந்த சட்டமே ஏற்றினாங்க. அதை பாராளுமன்றத்தில் நீதிமன்றம் வரும்போது நீதியரசர் வந்து ஜோசப் வந்து ஒரு வெர்டிக்ட் கொடுத்தாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம்னு. அதை பாராளுமன்றத்தில் போய் சட்டம் இயற்றி ஆளுநருக்கு அதிகாரம் கொண்டு வந்தாங்க. அது குறிப்பாக துணைநிலை ஆளுநர்களுக்கு. ஏன்னா இப்போ துணைநிலை ஆளுநர்களுக்கு நேரடியாக ஒன்றிய அரசே அந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறதுங்கிற ஒரு தோற்றம் இருக்குது இல்லையா, அந்த சட்டம் பெருசுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதெல்லாமே வந்து எப்பொழுதுமே நீதிமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கு இடையில ஒரு சின்ன கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். பாராளுமன்றத்துக்கும் சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கிறது, நீதிமன்றத்துக்கும் சிறப்பு அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பொறுத்து தான் அதுக்கு வலிமை இருக்கிறது. இப்போ நீதிமன்றத்துக்கு இருக்கின்ற அந்த வலிமையை குறைக்க வேண்டும் என்று தன்கர் விரும்புகிறார். அதான் முக்கியம். உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கின்ற அந்த உச்ச அதிகாரத்தை நீக்கணும். அப்போ எல்லா ஒட்டுமொத்த அதிகாரமும் பார்லிமெண்ட்டை நோக்கி போகணும்னு நினைக்கிறார். அப்போ நம்ம நினைச்சதை சாதிக்கலாம். இப்போ நீதியுடைய அந்த ஜஸ்டிஸ் உடைய அந்த வலிமையை குறைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அதான் முக்கியம். அப்பொழுதுதான் நாம் நினைத்த சட்டங்களை கொண்டு வர முடியும். இல்லைன்னா பார்லிமெண்ட்டில் அது அடிபட்டு போகும். ஆளுநர் நிறுத்தி வைத்ததை கூட உச்சநீதிமன்றம் நினைத்தால் அதை விடுவிக்க முடிகிறது. இது அவர்களுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது. அதனால தான் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தை நீதிபதிகளை தங்கர் போன்றவர்களை வைத்து, சட்ட அறிவு உள்ள தங்கர் போன்றவர்களை வைத்து நீதிமன்றத்தை கேள்வி கேட்பதை போன்று மிகப்பெரிய அளவில் கருத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தக்கூடிய வேலை. அதுதான் செய்கிறாங்க. அது தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக புதிய சட்டங்களை ஏற்றி நீதிமன்றத்துடைய அந்த வலிமையை குறைக்க முடியுமா என்று பார்க்குறாங்க. அதுதான் கேரளாவில் இருக்கிற நிகழ்ச்சியில் தன்கர் தொடர்ந்து பேசுகிறார். நீதித்துறையை நம்பி மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, மதிப்பு வச்சிருக்கிறாங்க. அது சிதைந்தால் மோசமான சூழல் ஏற்படும். 140 கோடி மக்கள் தொகை உடைய நாடு பாதிக்கப்படும். கடந்த 1991 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் காரணமாக எஃப்ஐஆர் கூட போட முடியாத நிலை இன்னும் இருக்கு. என்ன கேட்குறேன், நீதியின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்ற துணை ஜனாதிபதி தங்கர் அவர்கள் எல்லா நீதியையும் சமமாக பார்க்கணும்ல. அரசமைப்பு கொடுத்திருக்கின்ற அந்த அதிகாரத்தை இந்தியாவில் இருக்கின்ற குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்கள் எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற கேள்விக்கு தங்கர் அவர் தான் அதுக்கு இன்னைக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கார். நம்ம பார்க்குறோம். RN ரவி அவர்களை செய்த செயல்களை இன்னைக்கு வரைக்கும் முட்டு கொடுப்பது தங்கர் தான். அப்போ அது ஒரு நியாயம் இல்லைல்ல. அதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அரசமைப்பு சட்டம் 200 கொடுக்கின்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆளுநர் செயல்படணும்னு ஏன் தங்கர் சொல்லலை? நீங்கள் கேட்குறாருல, 71 நடந்த அந்த விஷயம் சென்னையில் தான் நடந்தது. சென்னையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் வீராசாமி நாயுடு. அவர் 1960 தலைமை நீதிபதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவர் மேலே ஒரு குற்றம் சுமத்தி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ இந்த சட்டம்லாம் இல்லை, நீதிபதி மேலே கேஸ் போடக்கூடாதுலாம் இல்லை. ஆனால் அது கேஸ் போட்டதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது வீராசாமி அவர்களே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றார். அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும்பொழுது எனக்கு வழக்கு போடுறாங்க. ஒரு தலைமை நீதிபதி மேலே இப்படி வழக்கு போடுவது என்பது சரியா? அது சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் ஒரு தலைமை நீதிபதி மேலே வழக்கு தொடரலாமான்னு கேட்கும்போது தான் அந்த தீர்ப்பு 91 வந்தது. 69 ஆரம்பித்த பிரச்சனை 91 வந்தது தீர்ப்பு. அப்போ தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேலேயோ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் மேலேயோ வழக்கு தொடர வேண்டுமென்றால் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியோட அனுமதி வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதைத்தான் இன்னைக்கு கோடிட்டு காமிக்கிறார் தங்கர். 71 கொடுத்தாங்கல்ல தீர்ப்பு, அதனால தான் எங்களுக்கு வருமா மேலே ஒன்றுமே பண்ண முடியல, எங்கள் சிபிஐயால் நேரடியாக வழக்கு தொடர முடியல, இல்லைன்னா நாங்கள் கைது பண்ணியிருப்போம்.
இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணி அவரை நடவடிக்கை எடுத்திருப்போம். நான் என்ன கேட்குறேன், சுக்லாவுக்கு 2019 என்ன பண்ணினீங்கன்னு கேட்குறேன். சுக்லாவுக்கு தலைமை நீதிபதி வந்து பரிந்துரை பண்ணார்களா இவரை நீக்குங்கன்னு, இறுதி வரை நீக்கினீங்களா? அந்த கேள்வி தொங்குதுல ஒன்று. அப்போ இதே வர்மாவை இன்னைக்கு வந்து தலைமை நீதிபதியாக இருக்கின்ற கவாய் வந்து நீக்கலாம் சொல்லி ஒரு பரிந்துரை செய்தால் பாராளுமன்றத்தில் இந்த இம்பீச்மெண்ட் முறையில், சிறப்பு அந்தஸ்து முறையில் 100-150 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு நீக்க வேண்டும் என்கிற நிலை வரும்போது செய்வீர்களா? இந்த கேள்வி முக்கியமானது. ஏற்கனவே நீங்கள் செய்யலை. அப்போ இதை ஒரு வழிமுறை இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நீதிமன்றத்தை எப்படி நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் நீதிபதிகளை பற்றி, நீதிமன்றங்களை பற்றி தவறான தகவலை கொடுக்குறீங்க? ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற தன்கர், அதாவது சொல்லப்போனால் ஒரு துணை ஜனாதிபதியாக ஒரு மதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற தன்கர் அவர்கள் இப்போ நீதிமன்றத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு அவதூறுகளை சொல்வது என்பது மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க, நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில். அப்போ இது முக்கியமான விஷயம். என்ன காரணம் என்று இன்னைக்கு திருப்பி திருப்பி பார்த்தால், நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்கிற பாஜகவுடைய அந்த அபிலாஷை, நீதிமன்றத்துடைய உச்சபட்ச அதிகாரத்தை குறைக்க வேண்டும், குறிப்பாக அந்த நீதிபதிகளுக்கு இருக்கின்ற, தலைமை நீதிபதிகளுக்கு இருக்கின்ற அந்த பெஞ்சுக்கு இருக்கின்ற அந்த அரசமைப்பு சட்டம் 142 நீக்க வேண்டும் என்கிற நகர்தலுக்கு தன்கரை வைத்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வக்ஃப் திருத்த சட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வந்தாங்க. ஆனால் வக்ஃப் திருத்த சட்டத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு. ஆனால் அவங்க இணையத்தில் ஏற்றுறாங்க, இணையத்தை எல்லா வேலையும் பண்றாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு. அப்போ இப்படி கொண்டு வர சட்டங்களை உச்சநீதிமன்றம் தடுக்குது என்கிற கோபம் அவர்களுக்கு இருக்கு, ஆட்சியாளருக்கு இருக்கு. அதனால தான் அந்த அதிகாரத்தை குறைத்து விட்டால் நம்ம நினைத்த சட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு நகர்றாங்க. இதுதான் காரணம். இதை தன்கரை வைத்து இந்த ஏவுகணை, அவர்கள் ஏவுகணையை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை நோக்கி திருப்புறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் நடக்கின்ற இந்த யுத்தம் என்பது ஜனநாயக ஒரு பேரதிர்ச்சி என்று தான் சொல்லுவேன். ஜனநாயகத்துக்கு எதிரான இன்னைக்கு ஒரு யுத்தம். ஜனநாயக மாண்புகளை உடைக்கின்ற ஒரு வேலையை இன்னைக்கு தன்கரை வைத்து செய்கிறார்கள். இது மிக ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்கும் என்பதுதான் அதான் முக்கியமானது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.